கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். தியான வசனம் உபாகமம் 4:7, 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றும் அநேகருடைய வாயிலே வரக்கூடிய வார்த்தைகள் தேவன் எங்கே, தேவன் இல்லை, இதெல்லாம் ஒரு மாயையான கட்டுக்கதை என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறான், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது என்பதாக. அதாவது சிருஷ்டியானது தேவனுடைய மகிமையையும் அவருடைய கரங்களின் கிரியையும் அறிவிக்கிறது. அவர் ஜீவிக்கிறார், அவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் என்பதை பறைசாற்றுகிறது என்று சொல்லுகிறார். காணப்படாதவைகளாகிய தேவனுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உலகமுண்டானது முதற்கொண்டு தெளிவாக காணப்படுவதாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமர் 1:20 குறிப்பிடுகிறார். ஆனாலும் சிருஷ்டிகராகிய தேவனை மறுதலித்து தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்ட ஜனங்கள் இன்றும் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள் என்பது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. அதே வேளையில் ஜீவனுள்ள ஒன்றான மெய்தேவனை என் தேவன் என்று உரிமை பாராட்டுகின்ற ஒரு கூட்ட ஜனங்களும் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்பதாக பார்க்கிறோம். இஸ்ரவேலரை குறித்து மோசே உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் குறிப்பிடுகிறார். தாவீது அவர்களை குறித்து, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாயிருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர் என்பதாக 2 சாமுவேல் 7:24 நாம் வாசிக்கிறோம். இவர்கள் எவ்விதமாக தேவனுடைய ஜனங்களானார்கள்? எவ்விதம் இவர்களுக்கு அவர் தேவனானார்? பூர்வத்திலே வேறே தேவர்களை சேவித்து வந்த ஆபிரகாமுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தி அவனை அழைத்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்தார் என்பதாக யோசுவா 24:2-3 வாசிக்கிறோம். அவன் சந்ததியை பெருகச் செய்து அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் தாம் தேவனாய் இருக்கும்படி அவர்கள் கை கொள்ள வேண்டிய விருத்த சேதன உடன்படிக்கையை அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வருகின்ற உன்னுடைய சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும் என்பதாக ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7 மற்றும் 11ஆம் வசனங்களிலே அவர் கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆம், அப்படியே அவர்கள் விருத்த சேதன உடன்படிக்கையை கைக்கொண்டு தேவனுடைய ஜனங்களாக மாறினார்கள். தாம் அவர்களுக்கு கூறியபடியே அவர்களுக்கு அவர் தேவனானார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விருத்த சேதனம் என்பது உடன்படிக்கையின் அடையாளம். உடன்படிக்கையின் அடையாளம். இந்த விருத்த சேதன உடன்படிக்கையின் மூலமாக தேவனற்றவர்களாக இருந்த அந்த பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றினார். தேவன் அவர்களுடைய தேவனாக வந்தார். இவர்கள் அவரை தங்களுடைய சொந்த தேவனாக கொண்டார்கள். பின் நாட்களில் ஆபிரகாமுடைய சந்ததியாராகிய இஸ்ரவேலர் எகிப்தில் அடிமைத்தனத்திற்குட்பட்டார்கள். அப்பொழுது அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படியான ஊழியத்தை செய்யும்படி தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். அவனை மாபெரும் பணிக்காக அவர் அழைத்தபோது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று அவனிடம் கூறி தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலரை நோக்கி இவ்விதம் கூறும்படி தேவன் மோசேயிடத்திலே கூறினார், நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன்
யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்திலே 6 மற்றும் 7ஆம் வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயை கொண்டு நடப்பித்த பல அற்புதங்கள், அடையாளங்கள் மூலம் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டனர். ஆனாலும் எகிப்திலிருந்து அவர்கள் முடிவாக விடுதலையாக்கப்படுவதற்காக அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டியது அவசியமாயிற்று. அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தியதன் பின்பாக எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். இவ்விதமாக எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு செங்கடலை கடந்த இஸ்ரவேலர் அவரே என் தேவன் என்று தேவனாகிய கர்த்தரை புகழ்ந்து பாடியதை யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு தேவனானார். இஸ்ரவேலர்களுக்கு அவர் தேவனானார். அவர்களுடைய தேவனாக அவர் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டு காலத்திற்குள்ளாக நாம் வருவோம் என்றால், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் எவ்விதமாக தேவனாகிறார், நாம் எவ்விதமாக அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். நாம் இதை பார்ப்போம் என்றால், விருத்தசேதன உடன்படிக்கையை கை கொண்டது நிமித்தமாக பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு எகிப்திலிருந்து வெளியே வந்ததினாலும் இஸ்ரவேலர் தேவனுடைய ஜனங்களானார்கள் என்பதாக நாம் பார்த்தோம். அவர்களுக்கு அவர் தேவனானார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஜீவிக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் தேவ வசனமாகிய கருக்கான பட்டயத்தினால் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி நம்முடைய கிரியைகளினால் நாம் செய்த பாவங்களை குறித்த உணர்வோடு அவற்றை மெய் மனஸ்தாபத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்கின்ற பொழுது கைகளால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதாக பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதுகின்ற பொழுது 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலே கோடிட்டு காட்டுகிறார். மேலும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும்போது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்பதாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 மற்றும் 9ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகின்ற பொழுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்பதாக 1 பேதுரு 1:19 பார்க்கிறோம். நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர் விருத்தசேதன உடன்படிக்கையை கை கொண்டதின் மூலமாகவும் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினதின் மூலமாகவும் தேவ ஜனங்களாக அங்கீகரிக்கப்பட்டு தேவன் அவர்களுக்கு தேவனானது போல நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்து பாவமன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய ஜனங்களாக மாறுகிறோம். முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் என்பதாக எபேசியர் 2:11-12 பவுல் கூறுகிறார். கர்த்தராகிய இயேசு நமக்காக தம்மை பலியாக ஒப்புக்கொடுத்து உயிர் தெழுந்து பிதாவாகிய தேவனிடத்திற்கு சென்று அவருடைய பலி பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டது நிமித்தமாகவே பிதாவாகிய தேவன் உங்களுடைய என்னுடைய தேவனானார் என்பதாக நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய ஜனங்கள் என்கிறதான ஸ்தானத்திற்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்களா? அவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறாரா? அவரே எங்கள் தேவன், அவரே எங்கள் தேவன். என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தேன், அவருடைய வசனத்தினாலே குத்தப்பட்டவனாக உணர்த்தப்பட்டவனாக பாவத்திற்காக நறுங்குண்ட இருதயத்தோடு அவரிடத்திலே ஓடி வந்தேன். பஸ்கா ஆடாகி எனக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாகி அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டு விட்டது. முன்னே தூரமாயிருந்த நான், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவனாயிருந்த நான், ஆண்டவருடைய காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நான் இப்பொழுது அவருடைய காணியாட்சிக்குள்ளாக வந்திருக்கிறேன். அவருடைய சமீபமாய் நான் வந்திருக்கிறேன். தேவனற்றவனாய் இருந்த நான் இப்பொழுது தேவனுடையவனாயிருக்கிறேன். இந்த அனுபவத்தோடு கூட நாம் நம்முடைய தேவனை ஆராதிக்க முன் வருவோமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, தேவனற்றவர்களாயிருந்த எங்களை தேவனை சார்ந்தவர்களாகவும் தேவனுடைய ஜனங்களாகவும் நாங்கள் இருக்கும்படியாக நீர் எங்களுடைய தேவனாக, நீரே எங்களுடைய தேவன்,
மாபெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாங்கள் சிலாக்கியமுடையவர்கள் என்பதை உணர்ந்து, அப்பா, தொடர்ந்து உம்முடைய ஜனங்களாகவே உம்முடைய அடிச்சுவட்டை பின்பற்றி செல்ல எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.